மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில அவன் கட்டுகளுக்குள்ள போவதற்கு காரணம் அவன் தன்னுடைய சுய இச்சைகளுக்கு இடம் கொடுப்பதினால். ஐஸ்வர்யம் நமக்கு தேவைதான், ஐஸ்வர்யத்தின் மயக்கம் நமக்கு இருக்கக்கூடாது. உயர்த்தினார் என்றால் அந்த உயர்வுக்கேற்ற நற்கிரியைகளை நீங்கள் செய்யாவிட்டாலும் கர்த்தருடைய காரியத்தில் எதிர்த்து நிற்க நீங்கள் ஒரு நாளும் துணியக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். 146வது சங்கீதத்தின் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். தேவ பிள்ளைகளே, கட்டு என்றால் என்ன? இந்த கட்டுகளிலிருந்து ஒரு மனிதன் எப்படி விடுதலை ஆவது? இந்த கட்டு உடைக்கிறதுன்னு சொல்றாங்களே, அப்படின்னா நம்ம மேல ஏதோ ஒரு கட்டு யாரோ கட்டி வச்சிருக்கிறாங்களா? இப்படி எல்லாம் நிறைய பேத்துக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆமென். ஆவிக்குரிய சபைகளில் ஒரு சில வரம்பெற்ற ஊழியர்கள் இந்த கட்டுகளை குறித்து ஆழமாக பேசி ஜனங்களை அதிலிருந்து விடுதலை செய்வதை நம்ம பார்க்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். அப்படி என்றால் கர்த்தர் விடுதலை ஆக்குகிறது உண்மை என்றால் கட்டுகள் இருக்கிறது என்பதும் உண்மை. இப்போ இந்த கட்டுகள் என்பது அவை எப்படி நம்முடைய வாழ்க்கையில வருகிறது, யாரால வருகிறது என்பதை இந்த நாட்களில பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த கட்டுகள்னா என்ன அப்படின்னா, ஆமென், எந்த பகுதியில நம்ம நினைக்கிறது செய்ய முடியலையோ அந்த பகுதியில் கட்டு இருக்கிறது. ஆமென். எந்த பகுதியில் நம்ம ஒரு நிவாரணத்தை தேடியும் அதில் நமக்கு நிவாரணம் கிடைக்கலையோ, அது மருத்துவ ரீதியாக இருந்தாலும், நம்முடைய சுய பலத்தினால் இருந்தாலும், அறிவினால் பயன்படுத்தினாலும், அந்த பகுதியில் நமக்கு விடுதலை கிடைக்கவில்லை என்றால் அந்த பகுதியில் ஒரு பயங்கரமான மறைமுகமான ஒரு கட்டு இருக்கிறது என்பது உறுதி. ஹல்லேலூயா. அப்போ நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்கேன் எடுப்பாங்க. அந்த வலிக்கான எந்த விதமான அறிகுறியும் அந்த ஸ்கேனில் வராது. ஆனால் அவர்களுக்கு அந்த வலி இருக்க தான் செய்யும். இதெல்லாம் சத்துருக்களால் நமக்கு கொடுக்கப்படுகிற, நம்மை அறியாமலும் நம்மை அறிந்தும் அவன் கட்டுகிற கட்டாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க, திரும்ப வாசிங்க. 146ஆம் அதிகாரத்தின் 7வது வசனத்தை வாசிக்கும் போது, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். அல்லேலூயா. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஒவ்வொரு விதத்தில் விசாரிக்கிறவராக இருக்கிறார். அவர் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் அவர்களுடைய வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர்களாக இருக்கிறார். அதையும் தாண்டி அவர்கள் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில கட்டப்பட்டிருந்தாலும் அந்த கட்டுகளில் இருந்து விடுதலை செய்கிறவராகவும் கர்த்தர் இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அநேக வழிகளிலே அவர்கள் கட்டப்பட்டிருக்கிறதை அவர்கள் அறியாமலே இந்த நாட்களிலே ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. தங்கள் வாழ்க்கையில இது ஒரு சத்துருவினால் உண்டான கட்டு, இது நம்முடைய சுயத்தினால உண்டான கட்டு என்பதை ஏற்றுக்கொள்ளாமலேயே அந்த கஷ்டம் எல்லாருக்கும் வருகிறது தானே என்று சொல்லி அது தங்கள் வாழ்க்கையில பொருட்படுத்தாமல் அவர்கள் அதை தாங்கி வாழக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. ஆமென். விசுவாசிகளும் அப்படிப்பட்ட பலகீனத்தில் சிக்கிக் கொண்டாலும், அது தன்னுடைய ஊழியரிடத்தில் அறிவித்தாலும் அந்த ஊழியர்கள் என்ன சொல்லுவதில்லை, அதற்கான சரியான வழிமுறைகளை சொல்லி இதனால தான் இந்த பிரச்சனை வந்திருக்கிறது என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்தி அதிலிருந்து அவர்களை விடுதலைக்கு நேராக நடத்துவது இல்லை என்பதுதான் உண்மை. அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். என்ன செய்கிறாரா?
பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிறார். ஆமென். அப்ப கர்த்தர் உங்களையும் என்னையும் விடுதலையாக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் விடுதலையை செய்கிறவர் ஆயத்தமாக இருந்தும் விடுதலைக்கு ஆயத்தமாகவும் விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு வழி தெரியாமலும் ஜனங்கள் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. பொருளாதாரத்தில் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அந்த பணத்தை நம்முடைய வாழ்க்கையில மீதம் எடுக்க முடியவில்லை என்றால் அந்த பொருளாதாரத்தில் பிசாசு ஒரு கட்டை போட்டு வைத்திருக்கிறான். எவ்வளவுதான் ஜெபித்தாலும் அதிகாலையில் ஜெபிக்க முடியவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில அதிகால ஜெபத்தில் எழும்ப முடியாதபடிக்கு ஒரு கட்டை போட்டு வைத்திருக்கிறான். எவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கையில பிரயாசப்பட்டாலும் எல்லா பிரயாசமும் வீணாய் போகிறது என்றால் அந்த பகுதியில் ஏதோ ஒரு கட்டு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இப்படி பிசாசு நம்மை கட்டியிருப்பது நமக்கு தெரியாமலேயே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆனா கர்த்தருடைய வசனத்தின்படி ஒரு மனிதனை பிசாசு நேரடியாக கட்ட முடியாது என்பதுதான் உண்மை. அல்லேலூயா. வசனத்தின்படி ஒரு மனிதனை, ஆவிக்குரிய பிள்ளையை, அவனுடைய அனுமதி இல்லாமல் பிசாசு அவனை கட்ட முடியாது. அதுதான் வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். அல்லேலூயா. நீங்கள் இடம் கொடுத்தால் தான் அவன் கட்டுவான். நீங்கள் இடம் கொடுக்காமல் அவன் கட்ட முடியாது. கர்த்தருடைய வசனத்தின்படி சரியான முறையில் நீங்க எல்லாவற்றையும் நீங்க கீழ்ப்படிந்து அவருடைய உபதேசத்தின்படி நீங்கள் நடந்தால் கண்டிப்பா பிசாசு உங்களை என்ன செய்ய முடியாது, கட்ட முடியாது. வேதத்திலிருந்து ஒரு சில காரியத்தை ஏன் ஒரு மனிதன் கட்டப்படுகிறான், ஏன் ஒரு மனிதன் எந்த சூழ்நிலையில் அவன் கட்டப்படுகிறான் என்பதை வேதத்தில் நம்ம பார்க்க போகிறோம். யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். யாக்கோபு 4:1. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? ஆமென். நம்ம இச்சை குறித்து கடந்த 2 மாதத்துக்கு முன்பதாக 3 நாள் உபவாச கூட்டத்தில் நம்ம அதிகமாய் பேசினோம். ஆனாலும் வராத ஜனங்கள் இருப்பதினால இந்த காரியத்தில் ஒரு சின்ன ஒரு கண்ணோட்டமாய் நாம் கடந்து போய் அடுத்த பகுதியை கடந்து போகிறோம். ஒரு ஆவிக்குரிய பிள்ளை அவனுடைய வாழ்க்கையில் கட்டப்படுவதற்கு முக்கியமான காரியம், ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அவன் கிறிஸ்துவை பின்பற்றினாலும் உலகத்துக்குரிய காரியங்களிலே அவன் சில இச்சைகளுக்கு அவன் உடன்பட்டால் அந்த இச்சைகளின் வழியாக அவன் கட்டப்படுகிறான். அல்லேலூயா. எப்படி எனில், மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாமிசத்துக்கு விரோதமாகவும் போர் செய்கிறது. அப்படியானால் உங்களுக்குள்ளே யுத்தங்களும் உங்களுக்குள்ளே சண்டைகளும் எதினாலே வருகிறது? எதினாலே கட்டுகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது? எதினாலே நம்முடைய குடும்பம் சில சிக்கல்களுக்குள்ள மாட்டிக்கொள்ளுகிறது என்றால் உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யாக்கோபு அவன் தன் சுய இச்சைகளினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அல்லேலூயா. அடுத்தவங்க மேல பழிய போட்டு தப்பிக்கிறவர்களே, ஒன்னாலதான் எனக்கு பிரச்சனை, ஒன்னாலதான் என் வாழ்க்கையில மாற்றம் இல்லை, ஒன்னாலதான் ஆண்டவருக்குள்ள நான் எழும்ப முடியலன்னு சொல்லி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உங்களை பார்த்து தான் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அவன் தன் சுய இச்சைகளினால தான் இழுக்கப்படுகிறான். அல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில அவன் கட்டுகளுக்குள்ள போவதற்கு காரணம் அவன் தன்னுடைய சுய இச்சைகளுக்கு இடம் கொடுப்பதினால். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இச்சைகள் வேறு, சுய இச்சை வேறு. இச்சைகள் என்பது உலகம் முழுவதும் இருக்கிறது. ஆனாலும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சுய ஆசைகள், சுய இச்சைகள் என்பது உலகத்திற்குள் இருந்து தோன்றப்பட்டது. உலகத்திலிருந்து உண்டான
அந்த இச்சைகள் உங்களுக்குள்ள சில காரியங்களை செயல்படுத்த முற்படும் பொழுது அந்த காரியத்துக்கு நீங்கள் இடம் கொடுத்தால் அது உங்களுக்குள்ள என்ன கொண்டு வரும்? கட்டுகளை கொண்டு வந்து விடும். அல்லேலூயா. இப்போ மாமிசம் எப்பொழுதுமே ஆவிக்கு விரோதமாய் போராடும். ஆவி தேவனுக்குரிய காரியத்தை செயல்படுத்த போராடும், மாமிசமோ பூமிக்குரிய காரியங்களை செயல்படுத்த போராடும். ஆனால் அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஆவியிலே அனலாக இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆவியில அனலாக இருந்தால்தான் மாமிசத்தில் போர் செய்கிற அந்த சுய இச்சைகளை அழித்து கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இந்த சுய இச்சை என்பது இந்த பூமியிலிருந்து உண்டானது. பூமியிலிருந்து உண்டான அந்த சுய இச்சைகள் நமக்குள்ள இருந்து பூமிக்குரிய ஆசைகளை நிறைவேற்றும்படியாக நம்மளை உங்களுக்குள்ளே தூண்டுதலை அதிகப்படுத்தி, ஆமென், அந்த தூண்டுதலை அதிகப்படுத்துவதின் பெயர் தான் போர். அல்லேலூயா. அந்த யுத்தத்தில், ஆமென், ஆவியில நீங்கள் பலனுள்ளவர்களாக இருந்தால், ஆவியில அனல் உள்ளவர்களாக இருந்தால் அந்த போர்ல நீங்கள் ஜெயம் பெறலாம். ஒருவேளை ஆவியில அனல் இல்லாமல் இருந்தால் இந்த மாமிசத்தில் போர் செய்கிற சுய இச்சைகள் அது ஜெயித்து விடுமானால் நம்ம இந்த உலகத்தில் சில காரியங்களில் கட்டப்பட்டு விடுகிறோம். அல்லேலூயா. நான் தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறேன், நல்ல கவனிங்க. யாரோ வந்து உங்களை சில கட்டுகளை மேல வந்து ஒரு 50,000 கடனை உங்க மேல கட்ட முடியாது. ஆமே, அன்னையிலிருந்து உன் மேல ஒரு 50,000 கடனை வச்சிடறேன்னு சொல்ல முடியாது. அந்த 50,000 கடனுக்கு நீங்கள் உடன்படாமல் அந்த கடன் உங்க மேல் சுமராது. அதே போலதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நீங்களும் நானும், ஆமே, மாமிசத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் மாமிசத்தில் போராட்டம் உண்டு. இந்த போராட்டம் என்பது ஒரு போரை குறிக்கிறது, ஒரு யுத்தத்தை குறிக்கிறது. அது தன்னுடைய வேலையை செய்து கொண்டேதான் இருக்கும். அது எதற்காக அந்த வேலையை செய்கிறது? நீங்கள் தேவ ராஜ்யத்திற்குரிய காரியங்களை செய்யக்கூடாது. ஆமே, தனக்குரிய காரியங்களை மட்டும்தான் செய்யணும், பிசாசு விரும்புகிறது தான் நீங்க செய்யணும் என்பதில் இந்த சத்துருக்கள் நமக்குள்ள இச்சைகளை அவன் தூண்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பான். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, சுய இச்சைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில கட்டுகளை கொண்டு வருகிறது. எத்தனை பேர் இதை ஒத்துக்கொள்கிறோம்? 1 தீமோத்தேயு 6:9, 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். ஐஸ்வரியவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனை, நல்ல கவனிங்க, ஐஸ்வரியவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவிதமான இச்சைகளிலே விழுகிறார்கள். அல்லேலூயா. எந்த மனிதன் விழுகிறான்? ஐஸ்வரியவானாக மாற வேண்டும் என்று தன் சுய இச்சைகளுக்கு அவன் இடம் கொடுக்கிறவன். அல்லேலூயா. நான் இந்த உலகத்தில் என் குடும்பத்தை காட்டிலும், என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் நான் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும், ஆமென், நினைப்பது தவறல்ல. அல்லேலூயா. அது கிறிஸ்துவின் நிமித்தமாக இருந்தால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆனால் சுய இச்சைகள் உங்களுக்கு சொல்லுகிறபடி இந்த உலகத்தில் ஐஸ்வரியவான்களாக நீங்கள் மாற வேண்டும் என்று விரும்பினால் அது உங்களை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய, ஆமென், இச்சை உங்களை தூண்டி தூண்டி பலவிதமான, ஆமென், கடன்களுக்குள்ள உங்களை தள்ளி உங்களுக்குள்ள ஏற்படுகிற ஆசைகளுக்கு உங்களை இணங்க வைத்து அந்த இச்சைகளை உங்க வாழ்க்கையில கற்பந்தரித்து வைத்து அது பாவத்தை உங்களுக்குள்ள பிறப்பித்து உங்களை கட்டுகளுக்குள்ள கொண்டு இந்த நாட்களில் சிக்க வைக்கிறது. அல்லேலூயா. அப்ப எந்த மனிதன், ஆமென், சுய இச்சைகளுக்கு அவன் இடம் கொடுக்கிறான் என்றால், எவன் ஐஸ்வரியவான்களாக மாற வேண்டும் என்று விரும்புகிறானோ அவன் சோதனையில் விழுகிறான். ஆமே. இரண்டாவது, கண்ணிகளிலே விழுகிறான். இந்த கண்ணியிலையும் சோதனையிலும் விழுவதற்கு காரணம் என்ன? அவனுக்குள்ள ஏற்படுகிற சுய இச்சை. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்? ஒன்னாலதான் நான் விழுந்துட்டேன், ஒன்னாலதான் இந்த கஷ்டப்படுறேன், ஒன்னாலதான் இந்த நிலைமைன்னு நம்ம சொல்லி சொல்லி தப்பிச்சிடறோம். பைபிள் என்ன சொல்லுது? அவனவன்
தன் தன் சுய இச்சைகளினால இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதனைக்கு போகிறானாமா. ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். முதலாவது நல்ல கவனிங்க, இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிந்ததுனால இதை குறித்து நான் ஆழமாக போகவில்லை. இரண்டாவது காரியம் அதிலிருந்தே அந்த வசனத்திலிருந்தே வருகிறது பாருங்க. ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினாலே நம்மை கட்டுகளுக்குள்ள பிசாசு நம்மளை கொண்டு போகிறான். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம் நமக்கு தேவைதான், ஐஸ்வர்யத்தின் மயக்கம் நமக்கு இருக்கக்கூடாது. ஆமே, நல்ல வாசிங்க. நீதிமொழிகள் 27 அதிகாரம் 21வது வசனம். நீதிமொழிகள் 27 அதனுடைய 21. பொண்ணுக்கு புடமும் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. ஹல்லேலூயா. நல்ல வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமும் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. ஆமென். இந்த வசனத்துக்கு நம்ம திரும்ப வரலாம். அதற்கு முன்பாக 2 நாளாகமும் 26 அதிகாரம் 5வது வசனத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். அங்கு ஒரு ராஜாவை குறித்து நம்ம வாசிக்க போகிறோம். 2 நாளாகமும் 26 அதனுடைய 5. தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினார். ஹல்லேலூயா. 16வது வயசுல உசியா என்கிற ராஜா, ஆமென், ராஜாவாகிறார். ஹல்லேலூயா. ராஜாவாகி கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செயல்படுத்த அவன் காரியங்கள் எல்லாம் தேவன் என்ன செய்கிறார்? வாய்க்க பண்ணுகிறார். அவன் என்ன செய்தாலும் கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுகிறார். நல்ல கவனிங்க. உசியா தேவனுக்கு பயந்ததினாலும் தேவனுக்கு உகந்த காரியங்களை கேட்டு செய்கிற காரியத்தில் அவன் உண்மையா இருந்ததினாலும் அவன் எந்த யுத்தத்துக்கு போனாலும் எந்த காரியத்தை அவன் செயல்படுத்தினாலும் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார். அப்போ ஐஸ்வர்யம் என்பது கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். இந்த ஐஸ்வர்யம் நமக்கு வருகிற வரைக்கும் தேவனுக்கு பயந்தவர்களாக இருப்போம். ஐஸ்வர்யம் வருகிற வரைக்கும் தேவன் சொல்லுகிறதையெல்லாம் கேட்போம். ஐஸ்வர்யம் வருகிற வரைக்கும் வசனத்துக்கு நடுங்குகிறவர்களாக இருப்போம். வசனத்திற்கு நடுங்குகிறவர்கள் மட்டுமல்ல, எப்பொழுதும் வசனத்தை தியானிக்கிறவர்களாகவும் இருப்போம். சபை கூடி வருதலை விட்டுவிடாமல் இருப்போம். ஜெபத்தில் உறுதியாக இருப்போம். என்ன சொன்னாலும் அதை கேட்டு செய்கிறவர்களாக இருப்போம். ஐஸ்வர்யம் வந்த பிறகு ஹல்லேலூயா, அதோடு கூட ஒன்று வரும், அதுதான் ஐஸ்வர்யத்தின் மயக்கம். ஹல்லேலூயா. இந்த ஐஸ்வர்யம் வந்துச்சுன்னா அதோடு கூட ஒரு மயக்கம் வந்துச்சுன்னா, அந்த ஐஸ்வர்யம் மயக்கம் என்றால் ஆமென், நம்ம தான் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டோமே, நம்ம தான் கர்த்தர் உயர்த்திட்டாரு, நம்ம தரித்திரம் தான் போயிட்டோமே, நம்ம நிலை தான் மாறிட்டே, நம்ம ஸ்டேட்டஸ் எல்லாம் மாறிட்டேன்னு சொல்லி ஒரு நினைப்பு வருகிறது. அதுதான் மயக்கம். இந்த மயக்கம் ஒரு மனிதனுக்குள்ள வரும் பொழுது அந்த மயக்கம் அவன் பெற்ற ஆசீர்வாதங்களை எல்லாம் இழப்பதற்கான ஒரு மயக்கமாக மாறிவிடும். ஆமென். எந்த மனுஷன் அந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கத்துக்குள் போகிறானோ அவன் கொஞ்ச நாளில உண்மையாகவே மயக்கத்துக்குள்ள தான் போகிறான். ஹல்லேலூயா. ஆமென். நல்ல கவனிங்க. இந்த உசியாவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் செய்கிற காரியத்தெல்லாம் வாய்க்க பண்ணினார். அதனுடைய 15வது வசனத்தை வாசிங்க. 26:15. கோபுரங்களின் மேலும் அலங்க கோடிகள் மேலும் அம்புகளையும் பெரிய கற்களையும் உபயோகிக்கிறதுக்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த எந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று.
அல்லேலூயா. 5வது வசனத்துல கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினார். அவன் யுத்தத்துக்கு போகிறமிடெல்லாம் வெற்றியை கொடுத்தார். அவனை எதிர்த்து நிற்க ஒருவனாலும் முடியவில்லை. இதே வழியில கடந்து வரும் பொழுது அவன் ஆட்சி காலத்தில் எருசலேமில் மிகப்பெரிய தொழிற்சாலைகளை கட்டி எந்திரங்களை உருவாக்கி மிகப்பெரிய தொழில் வளமான ஒரு நாடாக அவன் மாற்ற ஆரம்பிக்கும் பொழுது அவனுடைய பெயரும் கீர்த்தியும் தேசம் எங்கும் பரம்பி போனது. அல்லேலூயா. அவருடைய கீர்த்தி பரம்ப பரம்ப அவனுடைய பெயர் பிரஸ்தாபமாக அவன் பலன் கொண்டு சரியான ஐஸ்வர்யவானாக அவன் மாற்றப்படுகிறான். ஐஸ்வர்யவானாக மாற்றப்பட்டது யாரால? அவன் கர்த்தருக்கு பயந்ததினால், கர்த்தருக்கு உகந்த காரியத்தை செய்ததினால் கர்த்தர் அவன் செய்த காரியங்களை வாய்க்க பண்ணினார். ஆனால் கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்த பிறகு, அவனுடைய பெயர் தேசம் முழுவதும் கீர்த்தியான பிறகு, அவனுடைய ஸ்தானம் பலம் கொண்டு எழும்பின பொழுது, அவனுடைய ஸ்டேட்டஸ் ஐஸ்வர்யவானாய் மாறின பொழுது, அவனுடைய வாழ்க்கையில அப்பொழுதுதான் ஒரு காரியம் செயல்படுகிறது. பாருங்கள், அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமை ஆகி. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்த பிறகு ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அவனுக்குள் வந்தது. ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வந்தவுடனே அவனுடைய எண்ணம் மேட்டிமை ஆகிவிட்டது. கீர்த்தியும் புகழும் தேசம் முழுவதும் பரவின உடனே அவன் தன்னை விட இந்த தேசத்தில் ஒருவனும் இல்லை என்கிற எண்ணம் அவனுக்குள்ள அதிகமாயிற்று. இந்த எண்ணம் அவனுக்குள்ள வந்த உடனே, ஐஸ்வர்யவான் என்கிற அந்த மயக்கம் வந்த உடனே அவனுக்குள்ள என்ன தோன்றுகிறது? தனக்கு கேடுண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமை ஆகி, எந்த கர்த்தர் அவனை உயர்த்தினாரோ, எந்த கர்த்தர் அவனுடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்தினாரோ அந்த தேவனுக்கு விரோதமாகவே மீறுதல் செய்வதற்காக துடிகரமான காரியத்தை செயல்பட அவன் துணிந்தான். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஆசாரியர்கள் மட்டுமே தூபம் காட்டக்கூடிய பலிபீடத்திற்குள்ள கடந்து போக முடியும். ஆரோனுடைய வம்சம் மட்டுமே தூபம் காட்டக்கூடிய ஆசாரியருடைய அழைப்பை பெற்றவர்கள். அந்த தூபம் காட்டக்கூடிய அந்த பலிபீடத்திற்குள்ள அவர்களை தவிர ராஜாவாக இருந்தாலும் போவதற்கு அனுமதி இல்லை. ஆனால் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் கர்த்தரையே எதிர்க்க வைத்தது. ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அங்க இருக்கக்கூடிய ஊழியரை மதிக்கவில்லை. அங்க இருக்கக்கூடிய ஆசாரியர்களும் அங்க இருக்கக்கூடிய ஆலயத்தினுடைய பிரதிநிதிகள் ஒரு 80 பேருக்கு மேல வந்து, ஆமென், ராஜாவே, உசியாவே, நீர் செய்வது சரியல்ல, நீர் செய்வது தேவனுக்கு உகந்த காரியம் அல்ல என்று சொல்லி அவனை தடுத்து நிறுத்தியும் அவன் கர்த்தருக்கு விரோதமாய் அவன் துணிகரமாய் எழும்பி போவதற்கு காரணம் அவனுக்குள்ள இருந்த ஐஸ்வர்யத்தின் உச்சம். அல்லேலூயா. அவனுடைய பெயரும் கீர்த்தியும், ஆமென், அவன் ஆட்சி செய்கிற தேசம் முழுவதும், எருசலேம் முழுவதும் பரம்பி கீர்த்தி புகழ் பெற்ற உடனே யாருடைய பேச்சையும் கேட்காமல் அவன் தன்னுடைய பலத்தையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி கொண்டு அந்த தூபம் காட்டக்கூடிய பலிபீடத்திற்குள்ள பிரவேசித்தார். அல்லேலூயா. பிரவேசித்த உடனே என்ன நடக்கிறது? ஆமென். எல்லாரும் அவனை சுற்றி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய நெற்றியில குஷ்ட ரோகம் பிடிக்க ஆரம்பித்தது. தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை உயர்த்தினால், கர்த்தர் தான் உன்னை உயர்த்தினார் என்றால் அந்த உயர்வுக்கேற்ற நற்கிரியைகளை நீங்கள் செய்யாவிட்டாலும் கர்த்தருடைய காரியத்தில் எதிர்த்து நிற்க நீங்கள் ஒரு நாளும் துணியக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்தால் அந்த வேலையை கர்த்தர் தான் கொடுத்தார் என்று உங்களுக்கு தெரிந்தும் அந்த வேலையில புகழ்ச்சி வந்தாலும் உயர்வு வந்தாலும் நீங்கள் தற்புகழ்ச்சியின் மேல ஒரு நாளும் செயல்பட்டு விடக்கூடாது. கர்த்தர் ஊழியத்தின் பகுதியில் வரங்களை கொடுத்து உங்களை பயன்படுத்தினாலும் ஒரு நாளும் ஜனங்கள் உங்களை நல்ல ஊழியர் என்றும் நல்ல விசுவாசி என்றும் புகழ்ந்தாலும் ஒரு நாளும் புகழ்ச்சி உங்களுக்குள்ள வந்து தலை தூக்க கூடாது. அப்படி உங்களுக்குள்ள மேட்டிமையான காரியத்துக்கு இடம் கொடுத்தால்
அந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம் எப்படி இந்த உசியாவினுடைய வாழ்க்கையில குஷ்டரோகம் என்கிற ஒரு கட்டு அவனுடைய வாழ்க்கையில வருவதற்கு, அவனுடைய புகழ்ச்சியும் கீர்த்தியுமே அவனுடைய வாழ்க்கையில எந்த பொல்லாத வியாதி வருவதற்கு காரணமாயிற்றோ, அதே போல ஆவிக்குரிய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அநேக கட்டுகள் வருவதற்கு காரணம் துணிகரமாய் திருவிருந்து எடுப்பதினால், துணிகரமாக அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பானம் பண்ணுவதினால், தேவனுடைய இரத்தமும் அவருடைய சரீரமும் பரிசுத்தம் உள்ளது என்று தெரிந்தும், ஆமென், நீங்கள் ஆயத்தம் இல்லாமல் கர்த்தருடைய பந்தியில பங்கெடுப்பதினாலே அநேகர்கள் இன்றைக்கு கட்டுகளுக்குள் போய் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, சத்துருக்களால் வரக்கூடிய கட்டுகள் உண்டு, சத்துருக்களால் மந்திரவாதிகளால் வரக்கூடிய கட்டுகள் உண்டு. எந்த கட்டுகளும் உங்கள் அனுமதி இல்லாமல் உங்களுக்குள்ள வர முடியாது. இப்படிப்பட்ட புகழ்ச்சி நிமித்தமும், இப்படிப்பட்ட பெருமையான வார்த்தை நிமித்தமும், இப்படிப்பட்ட மேட்டிமையான எண்ணத்தின் நிமித்தம் தான் பிசாசு உங்களுக்குள்ள வந்து உங்களை கட்ட முடியுமே தவிர நேரடியாக வந்து உங்களை கட்ட முடியாது என்பதை உசியா என்கிற ராஜாவின் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்காய் காத்திருக்கிறவர்களே, அவருடைய ஐஸ்வர்யத்தை பெறுவதற்காய் காத்திருக்கிறவர்களே, கிருபைக்காய் காத்திருக்கிறவர்களே, வரங்களுக்காய் காத்திருக்கிறவர்களே, கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். ஆனால் முடிவு பரியந்தமும் நீங்கள் உண்மையா இருந்தால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் நீங்கள் வழி விலகி போவதற்கு அவர் இடம் கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. ஏன் இந்த கட்டுகள் வருகிறது? ஏன் இந்த புகழ்ச்சி உங்க வாழ்க்கையில வந்து? இப்போ நீதிமொழிகளை வாசி. ஆமா, 27, 21. பொன்னுக்கு வெள்ளிக்கு புகையும், பொன்னுக்கு புகையும் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. உங்களுக்கு வரக்கூடிய புகழ்ச்சியே உங்களுக்கு கட்டு. அல்லேலூயா. நல்லா பாடுறீங்க இப்ப சிஸ்டர், அப்படின்னா நமக்கு ரொம்ப உஷாரா இருக்கணும். ஆமே, உங்க குரல் ரொம்ப நல்லா இருக்கு சிஸ்டர். அப்படியே பிசாசு அப்படியே வாழைப்பழத்தில் இன்ஜெக்ஷன் போட்டது மாதிரி பெருமையை உள்ளே உண்டாக்கி உயர்த்தி விட்டுருவான். ரொம்ப கவனம். அல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும் கர்த்தருக்கே கர்த்தருடைய கிருபை, அவருக்கு மட்டும்தான் ஆமாம், அவருக்கு மட்டும்தான் துதிய புகழும், அவருக்கு மட்டும்தான் எல்லாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். எதையா தூக்கி தலையில கட்டிக்கிட்டீங்கன்னா கொஞ்ச நாள்ல என்ன செஞ்சிருவோம்? அதையே மயக்கத்துக்குள்ள கொண்டு போயிடுவோம். ஆமேன். புகழ்ச்சி என்ன வேண்டாம், அதுதான் நமக்கு என்னது? சோதனை. நான் ஜெபித்தா நடந்துரும், கர்த்தர் செஞ்சாதான் நடக்கும். நான் ஜெபித்தா ஓடிடும், கர்த்தர் சொன்னாதான் ஓடும். ஆமேன். எல்லாமே நம்மள ஒரு பாத்திரமா பயன்படுத்துறாரு, அவ்வளவுதான். நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்லை. பிசாசு ஒரு 3 பிசாசு சுத்து போட்டானா நம்ம கதை கந்தலாயிடும். கர்த்தருடைய கிருபை இருந்தாதான் எத்தனை பிசாசு வந்தாலும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் புகழ்ச்சியே உங்களுக்கு சோதனை. உங்களை ஆசீர்வதிப்பாராக. 3வது காரியம், ஆமே, முதலாவது ஏன் நம்ம கட்டுகள் நமக்கு வருகிறது? சுய இச்சைகளினால நமக்கு கட்டுகள் வருகிறது. 2வது எதனால கட்டுகள் வருகிறது? ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினால என்ன வருது? கட்டு வருகிறது. அல்லேலூயா. மயக்கம் என்பது எல்லாத்தையும் குறிக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தின் மயக்கம் நமக்கு இருக்கவே கூடாது. அடுத்த நாளில் பெரிய காரியத்தை செய்வாராக. அடுத்த பகுதி 5ஆம் அதிகாரம் 1-3 அப்போஸ்தலர் நடபடிகள். அப்போஸ்தலர் நடபடிகள் எல்லாம் தெரிந்த வசனம் தான். அப்போஸ்தலர் நடபடிகள் 5:1-3. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். நல்ல கவனிங்க. தன் மனைவி அறிய அவள் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அல்லேலூயா. வஞ்சிக்கிற ஆவி வேறு, வஞ்சிக்கிற குணம் வேறு. நல்ல கவனிக்கணும். எல்லாரும் சொல்லுவீங்க, ஓ பிசாசு என்ன வஞ்சிச்சுட்டான். ஆமே. நீங்க வஞ்சிக்கிற குணம் உங்களுக்குள்ள இருந்தாதான், ஆட்டையை போடுற மனசு இருந்தாதான் வஞ்சிக்கிற ஆவி என்ன செய்வான்? உங்களுக்குள்ள வருவான்.
அல்லேலூயா. இந்த இடத்துல உங்களுக்கு நான் தெளிவா சொல்லி கொடுக்கிறேன் பாருங்க. ஆமே, தன் மனைவி அறிய நல்லா கவனிக்கணும். தன் மனைவிக்கு தெரிஞ்சுதான் என்ன செய்யுது இந்த சம்பவம் நடக்குது. ஆமே. அடுத்த வார்த்தை, அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்தான். என்ன செஞ்சான்? வஞ்சித்து வைத்து. அல்லேலூயா. இந்த இடத்துல சாத்தான் வஞ்சித்து வைக்க ஏவினான் எல்லாம் போடல. ஆமே. இவங்க ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டு இவங்க என்ன செய்தாங்க? வித்தாங்க. உண்மைதான், வித்ததுக்கு. ஆனாலும் ஆமென், இவர்களுக்குள்ள இந்த வஞ்சிக்கிற குணம் இருந்ததினாலதான் இந்த சாத்தான் அவர்களை பொய் சொல்லும்படி அவர் இருதயத்தை நிரப்புகிறான். அவன் வேலை என்ன? உங்களுக்குள்ள இருக்கிற கேரக்டரை செயல்படுத்துவது தான் அவனுடைய வேலை. ஆமே. உங்களுக்குள்ள புதுசா ஒரு கேரக்டரை அவன் கிரியேட் பண்ண முடியாது. உங்களுக்குள்ள இருக்கிற சுபாவத்தை ஆப்ரேட் பண்ண வைக்கிறது தான் இந்த சாத்தானுடைய வேலை. ஆமே. அல்லேலூயா. இப்போ ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டு தான் இடத்தை விற்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டு தான் கர்த்தருக்கு கொடுக்கலான்னு தீர்மானம் எடுக்கிறாங்க. மனைவி அறிய என்ன செய்கிறான்? ஆமென், வித்துட்டு மனைவி அறியவே என்ன செய்கிறான்? ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே வார்த்தை கீழே 3வது வசனத்துல பிசா சாத்தான் உங்கள் இருதயத்தை நிரப்பினான் இருக்குல்ல. இந்த வார்த்தை மேல வந்திருந்துச்சுன்னா இந்த காரியத்தை யாரு செஞ்சிருப்பான்னு சொல்லலாம்? பிசாசு தான் அவர்களை வஞ்சிக்க வைத்திருக்கான்னு சொல்லலாம். ஆனா இங்க ரெண்டு பேரும் என்ன பட்டிருக்கிறாங்க? ஒருமனப்பட்டு அதை வஞ்சித்து கர்த்தருக்கு கொடுக்கிறத என்ன செஞ்சிட்டாங்க? வஞ்சித்து அதை வச்சிட்டாங்க. அத மனசுக்குள்ள அந்த எண்ணத்தை வச்சதுனாலதான் பிசாசு என்ன பண்ணிட்டான்? நீ எடுத்திருக்கிற முடிவு நல்ல முடிவு, இதையே நீ என்ன பண்ணு, அங்க பொய்யா சொல்லு. அல்லேலூயா. இப்ப நீங்க என்ன செய்யணும்? கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கும் கர்த்தருக்கு நீங்க எதையெல்லாம் செய்வேன்னு தீர்மானம் எடுத்தீங்களோ அந்த காரியத்தை நீங்கள் வஞ்சிக்கும் பொழுது, அந்த வஞ்சனைக்குள்ள நீங்க இடம் கொடுக்கும் பொழுது அதையே பிசாசு என்ன பண்ணுகிறான்? உங்க ஆசீர்வாதத்தை நீங்க பெற விடாதபடிக்கு உங்க சுபாவத்தை வைத்தே உங்களை கட்டி விடுகிறான். அப்ப நேரடியா வந்து உங்க ஆசீர்வாதத்தை பிசாசு தடுக்க முடியுமா? கர்த்தர் கொடுக்கிற நன்மையை பிசாசை தடுக்க முடியுமா? இதன் வழியாக கண்டிப்பா முடியாது. அப்போ உங்க சுபாவத்துக்கு நீங்க இடம் கொடுத்தால், ஆமே, நமக்கு நிறைய ஷார்ட்கட் மைண்ட் இருக்கும். என்ன மைண்ட் இருக்கும்? ஷார்ட்கட் மைண்ட். நீங்க எந்த தூக்கி அதில் போடுறது, அதை தூக்கி இதை போடுறது, எல்லாத்தையும் போடுங்க. ஆமே. ஃபர்ஸ்ட் கர்த்தருடைய காரியத்தில் ஆட்டையை போட்டீங்கன்னா மீதி நீங்க எங்க போட்டாலும் ஆமே ஒண்ணுமே என்ன செய்யாது, நிக்காது. இப்போ என்ன பண்ணாங்க பாருங்க. ஆண்டவர் கேட்கல, நல்ல கவனிக்கணும். கர்த்தர் இவங்க கிட்ட இடத்தை வித்து கொடுன்னு கேட்கல. பேதுரும் இந்த இடத்தை வித்து ஊழியத்துக்கு கொடுன்னு கேட்கல. இவங்களாகவே ஒருமனப்பட்டு வித்தாங்க. இவங்களாகவே ஒருமனப்பட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னாங்க. இவங்களாகவே ஒரு பகுதியை ஆட்டை போட்டாங்க. அதுவே இவருடைய வாழ்க்கையில கட்டாக மாறிவிட்டது. அல்லேலூயா. தீர்மானம் எடுக்கிறவர்களே, தீர்மானம் எடுத்தீங்கன்னா அது என்ன செய்யணும்? 1க்கு 2 தடவை நீங்க எடுத்த தீர்மானத்தை நிறைவேற்றினீங்கன்னா ஆசீர்வாதம். தீர்மானம் எடுக்கலனா கூட உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்கும். ஆனா தீர்மானம் எடுத்ததை வஞ்சிச்சிட்டீங்கன்னா நீங்களும் வஞ்சிக்கப்படுவீங்க. வஞ்சிக்கிற ஆவி உங்களுக்குள்ள கிரியை செய்யும். கர்த்தரால் வருகிற ஆசீர்வாதமும் தடைபடும். அனனியா சப்பீரால் அதே இடத்துல விழுந்து மரித்தார்கள் என்பது பழைய ஏற்பாட்டு காலத்துல இல்ல, புதிய ஏற்பாட்டு காலத்துல நடந்தது. அப்போஸ்தல காலத்துல நடந்தது. இப்படிப்பட்ட மரணம் இப்பவும் நடக்குமா? அப்படிப்பட்ட மரணம் அல்ல. கர்த்தரால் வரக்கூடிய ஆசீர்வாதம் நின்று போய்விடும். கர்த்தர் உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பதற்கு அது ஒரு கட்டாக மாறிவிடும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில நிறைவாய் வருவதற்கு அந்த வஞ்சிக்கிற ஆவிக்கு நீங்க இடம் கொடுத்ததுனால அது உங்க வாழ்க்கையில ஃபைனான்ஸ் பகுதியில் ஒரு மிகப்பெரிய கட்டை போட்டு விடும். ஆமே. எல்லாம் கொடுக்குறோம் பாஸ்டர், எல்லாம் செய்யறோம் பாஸ்டர், ஒண்ணுமே வரல. எதுல வஞ்சிச்சீங்கன்னு நீங்களே பாருங்க.
அல்லேலூயா. எதுல நம்ம வஞ்சனை செஞ்சோமோ அதுல பிசாசு அதை வச்சு கட்டிடுவான். நம்ம என்ன தெரியும், அந்த நேரத்துக்கு நமக்கு ஒரு சமாதானத்துக்காக, அந்த நேரத்துல ஒரு விஷயத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஆண்டவர் என்ன செஞ்சிட போறாரு, ஆண்டவர் என்னத்தை கேட்டுற போறாரு, பாஸ்டர் என்ன பண்ணிட போறாரு இப்படின்னு சொல்லி நம்ம ஏதோ செஞ்சிருவோம். ஆனா வேதத்தின்படி வஞ்சிக்கிற ஆவி உங்களிடத்தில் இருந்தால் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நீங்க தடை பண்ண வேணாம். அதே உங்களை வச்சே உங்களை கட்டி 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 என்ன செஞ்சிரும், தடை பண்ணிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அப்ப எல்லாரும் சொல்லுங்க, வஞ்சிக்கிற ஆவி வேறு, வஞ்சிக்கிற குணம். வஞ்சிக்கிற குணம் எனக்குள்ள இருந்தால் வஞ்சிக்கிற ஆவி என்ன செஞ்சிரும், வஞ்சிச்சிரும். ஆமென். அல்லேலூயா. அப்ப ஏன் கட்டு வருது, ஏன் கட்ட தரல, ஏன் ஆசீர்வதிக்கல? நீங்களே சிக்குண்டு, நீங்களே கட்டி, நீங்களே பெருமைக்கு இடம் கொடுத்து, நீங்களே ஐஸ்வர்யத்தின் மயக்கத்துக்கு இடம் கொடுத்துட்டு, நீங்களே வஞ்சிக்கிற ஆவிக்கு இடம் கொடுத்துட்டு கர்த்தர் என்ன உயர்த்தல, ஆசீர்வதிக்கல, வரல வரல வரல. ஆண்டவர் உங்களை கேட்கல, கொடுங்க கொடுங்கன்னு கேட்கல. நீங்க தான் தரேன் தரேன்னு சொன்னீங்க. தரேன் தரேன்னு சொல்லிட்டு நீங்க ஆண்டவருக்கு நீங்க கொடுக்காம அதை நிறுத்தும் போது நீ உங்க வாயினால சொன்ன வார்த்தையை வச்சே பிசாசு உங்களை கட்டி போட்டுருவோம். அல்லேலூயா. அப்போ கட்டுகள் ஏன் வருது? இன்னைக்கு ஏதாவது பிசாசு மேல போச்சா? இந்த பசாத் செய்தியில ஏதாவது பிசாசு நம்ம இன்னைக்கு குறிக்கோள் போட்டோமா? வசனத்தின் வழியாக யாரு மேல யாரு கட்டு வரா? நம்ம தான் நம்ம கட்டுக்கு காரணம். முதல் கட்டு சுய இச்சை. சுய இச்சையை சாம்பலாக்கணும்னா கட்டு வராது. பார்க்கறதெல்லாம் இந்த வீடு மாதிரி கட்டணும்னு நினைச்சீங்கன்னா கட்டு வந்துடும். இந்த படம் எங்க சிஸ்டர் வாங்கினீங்க அப்படி நினைச்சு வாங்க நினைச்சீங்கன்னா கட்டு வந்துடும். ஆமே. ரெண்டாவது ஐஸ்வர்யம் வேணும் தான், அதுல மயக்கம் வந்துச்சுன்னா கட்டு வந்துடும். மூன்றாவது ஆமென், வஞ்சிக்கிற ஆவி உங்களிடத்தில் இருக்கிறதா என்பதை நீங்க தான் என்ன செய்யணும், சோதித்து பார்க்கணும். இருக்குன்னு எது சோதிக்கலாம் வேணாம், நமக்கே தெரியும். அல்லேலூயா.